ஏண்டா மாப்பிள்ள வசூலுக்கு போலாமாடா? நம்ம போட்ட காய்கறி எல்லாம் எல்லாரும் வாங்கியிருப்பாங்களான்னே தெரியலையே. நாம ஆரம்பிச்ச இந்த தொழில் சரியா வருமானு எனக்கு பயமா இருக்குடா. எல்லா காய்கறியும் வித்துருந்தா நல்லா இருக்கும், பார்க்கலாம். மாப்பிள்ள கண்டிப்பா வித்துருக்கும்டா. டேய், ஆட்டுக்கல்ல மாவாட்டிட்டு இருந்தவங்களுக்கு கிரைண்டர்னு ஒண்ணு இருக்கு, அது வேலையை மிச்சப்படுத்தும் சொன்ன உடனே நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டணும் அப்படின்னு சட்டுப்புட்டுன்னு கிரைண்டரை வாங்கலையா? அதே மாதிரிதான் வேலைக்கு போறவங்களுக்குலாம் காலையில காய்கறி வெட்டுறதுக்குலாம் நேரம் இல்லடா. அடடே, நம்ம இந்த நேரத்தை மிச்சப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி ராசாத்தி ஃபுட்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிடுவாங்க. அண்ணே, நம்ம நேரடியாக தோட்டத்துக்கு போய் சுத்தமான காய்கறியா வாங்கி கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு தடவை நம்ம கிட்ட வாங்கினாங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட தானே வாங்குவாங்க, இல்ல மாற்றமே இல்ல. கரெக்டா? இந்த ஒரு வாட்டி வாங்கணும்ல, கடைக்காரர் வேற டவுட்டா சொன்னாரு. புதுசா ஒரு பொருள் வந்தா எல்லாரும் கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்குவாங்க. அப்ப அந்த பொருளோட தரத்தை பார்த்து புடிச்சு போச்சுன்னா அந்த பொருளை மட்டும்தான் கேட்டு வாங்குவாங்க. ஆமாண்டா, ராசாத்தி சொல்றதுதான் சரி. அப்படி என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு எல்லாரும் நம்ம காய்கறியை வாங்கி பார்ப்பாங்க. அதை சமைச்சு பார்த்தாங்கன்னு வையேன், கண்டிப்பா நாளைக்கும் வந்து ராசாத்தி ஃபுட்ஸ் காய்கறியிலேயே கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க பாரு. அதனால நம்ம தைரியமா இன்னைக்கு வசூலுக்கு போலாம்டா. நீ வேணா பாரு, கடையில இருந்த எல்லா காய்கறியும் வித்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பாத்தியா, நான் சொன்ன நேரம் போன் அடிக்குது. எல்லாம் நல்ல சகுனம் தான். நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வித்துறோம், யாரும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. அம்மா தான் போன் பண்றாங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. இனியா, இன்னைக்கு நம்ம வீட்ல உங்களோட ராசாத்தி ஃபுட்ஸ் காய்கறியை வாங்கி தாண்டா சமைச்சோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மங்க நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன்னு சொல்லி அக்காவே பாராட்டினாங்கன்னா பாத்துக்கோயே. இவ்ளோ நாளா சமைச்சப்போ இந்த மாதிரி இல்லடா. என்னைக்கும் இல்லாம காயோட டேஸ்ட் வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, காயெல்லாம் எங்கடா வாங்குனீங்க? அதெல்லாம் நேரா தோட்டத்திலேயே போய் வாங்கிட்டு வந்ததுமா. நல்லா இருந்தது இனியா. ஆமா, வித்த காய்கறிக்கெல்லாம் பணம் வாங்கியாச்சா? அதெல்லாம் வித்திருக்குமானே தெரியலமா, அதான் ஒரே யோசனையா இருக்கு. டேய், நல்ல தரமான காய்கறிய இப்ப யாருடா தரா? அதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் வித்திருக்கும். அம்மா சொல்றேன்ல, நீ தைரியமா போ. சரிம்மா. கடவுளே. அம்மா தான் போன் பண்ணாங்க. வீட்டுல எல்லாரும் நம்ம காய்கறியை சாப்பிட்டு பாராட்டினாங்களாம். பெரியம்மா கூட ரொம்ப பாராட்டினாங்களாம். யாரு? மரகதம்மாவே அவங்க வாயால பாராட்டிருக்காங்களா? அப்புறம் என்னடா, குறைஞ்சது நம்ம வீட்லயே இப்படி ஒரு 10-15 பாக்கெட் வாங்கியிருப்பாங்க. அப்படின்னா நம்ம போட்ட எல்லா பாக்கெட்டும் வித்துருக்கோம். தைரியமா நம்ம வசூலுக்கு போலாம், கிளம்பி வாங்க. ஆமா மாமா, மணி ஆயிடுச்சு, நம்ம போய் வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, டேய் போலாம். சைக்கிள்ல போங்க. நீ வர வண்டியில ஏறா. மாப்பிள பின்னாடி டோரை க்ளோஸ் பண்ணு. சைக்கிள் ஏறா. இதான அந்த பொண்ணு காய்கறி பிடிச்சல. வாமா. அண்ணே, காலையில ராசாத்தி ஃபுட்ஸ் பாக்கெட் போட்டுட்டு போயிருந்தேன். எல்லா பாக்கெட்டும் வித்துருச்சாண்ணே? என்னண்ணே எதுவுமே சொல்லாம என்ன பாக்குறீங்க? என்னம்மா சொல்ற? ஒரு பாக்கெட் கூட விக்கலமா? இங்க பாருங்க, அப்படியே தான் இருக்கு. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? ராசாத்தி 2 பாக்கெட் தான் வித்துச்சு. அதுவும் உங்க அத்தை தான் வந்து காலையில வாங்கிட்டு போனாங்க. அதோட சரி, அதுக்கப்புறம் யாருமே வந்து வாங்கலமா. நான் கடைக்கு வரவங்க கிட்ட எல்லாம் நீ போட்ட காய்கறியை பத்தி நல்லபடியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாரும் வாங்க தயாரா இல்லம்மா. நீங்க நல்ல தரமான காய்கறிகளை தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த தரமெல்லாம் இப்ப யாருமா பாக்குறாங்க?
இப்ப ஜனங்களுக்கு எந்த பொருளா இருந்தாலும் நல்ல பலபலன்னு இருக்கணுமா? நல்லா இருக்கோ இல்லையோ டிவியில விளம்பரம் வரணும். டிவியில சொல்லிட்டா அதை நிஜம்னு நம்பி வாங்கி ஏமாற தயாரா இருக்காங்க. இவங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுமா. அண்ணே இப்ப என்னென்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதுமா. இது ரிட்டன் எடுத்துக்கங்க. அண்ணே நான் வரேன். சரிம்மா. ராசாத்தி, அம்மா என்னம்மா காய் எதுவும் விற்கலையா? அப்படிலாம் இல்லைம்மா, பாதிக்கு பாதி வித்துருச்சு. லாபம்தான், அதான் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ராசாத்தி, மனசை விட்டுறாத. ஆத்தா உனக்கு என்னைக்கும் துணையா இருப்பா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா. சரிம்மா. அம்மா, காய்கறி வாங்க தானே கடைக்கு வந்தேன். ராசாத்தி ஃபுட்ஸ் காயை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இந்தா. ம். ம். சரிம்மா, நான் வேற கடைக்கெல்லாம் போகணும். நான் வரேம்மா. ம். 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 இவ ஒருத்தி. வணக்கண்ணே. பாப்பா வசூல் எவ்வளவு ஆச்சுண்ணே? 50 பாக்கெட் வித்துருக்கு. அண்ணே 40 பாக்கெட் தானே போட்டேன். ஏன்பா ஒரு பாக்கெட் கூட விக்கல, அதைத்தான் அப்படி சொன்னேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? என்னப்பா உன்னோட பெரு ரோதனையா இருக்கு. ஒண்ணு கூடவா விக்கல? ஆமாப்பா, ஒண்ணு கூட விக்கல. இதெல்லாம் முதல்ல நீ எடுத்துட்டு போ. இடத்த அடைச்சு கிடக்கு தேவையில்லாம. அண்ணே இன்னைக்கு முதல் நாள் இல்ல, அதான் யாரும் வாங்கிருக்க மாட்டாங்க. நாளைக்கு கொண்டு வந்து போட்டா கண்டிப்பா வாங்குவாங்கண்ணே. நான் நாளைக்கு கொண்டு வந்து போடுறேன். அப்படியெல்லாம் இங்க எதையும் கொண்டு வந்துடாத. இப்படி கட் பண்ண காயெல்லாம் ₹1 வாங்க மாட்டான் பாத்துக்க. வேற எங்கேயாவது எவனாவது வாங்கினா அப்புறம் என் கடையில கொண்டு வந்து போடு. இல்லண்ணே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நாளைக்கு ஏன்பா சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. முதல்ல இடத்த காலி பண்ணு. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். எடுத்துட்டு போப்பா. என்ன என்ன வியாபாரம் பிச்சுக்கிட்டு போச்சா? தேவையில்லாத வார்த்தைலாம் பேச வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க. என்ன இப்படி சொல்றீங்க அண்ணே? காசுன்னு இவ்வளவு நேரம் என் கடையில இருந்ததுக்கு நீங்க தான் கொடுக்கணும். அண்ணே ஏன்னா இப்படி பேசுறீங்க? நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நீங்களே போன் பண்ணி கூட 4 பேக்கெட் எக்ஸ்ட்ரா கொண்டு வான்னு சொல்றீங்களா இல்லையான்னு பாருங்க. அதுல என் வாயில சொல்ல மாட்டேன். நீ எடுத்துட்டு போயா. மாமா ஏதாவது வித்துச்சா மாமா? எந்த காய்கறியும் விக்கல. ஏன் விக்கலன்னு தான் தெரியல. அத நான் சொல்றேன். ஏன் தெரியுமா விக்கல? உங்களோட கெட்ட நேரம் என்னோட நல்ல நேரம். நீங்க பிச்சை எடுத்ததா திங்கணும்னு அந்த கடவுள் எழுதியிருக்காரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு வியாபாரம் ஆகும்? நான் கூட நீங்க கடை ஆரம்பிச்ச உடனே எப்படியும் ஒரு வாரம் தாங்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு நாள் கூட தாங்காம கதை முடியும்னு எதிர்பார்க்கல. ஐயோ ஐயோ. அது வேற ஒண்ணும் இல்ல கண்மணி, நம்ம ராசாத்தி ராசி. அவ போற இடம் என்னைக்கு விளங்கி இருக்கு. இன்னும் என்னென்ன பாடுபட போறாங்கன்னு பாரு. நீங்க இதுன்னு இல்ல, வேற எது பண்ணாலும் உருப்படாம தான் போகும். ஆமாமா, உங்க 2 பேருக்குமே உழைக்காம உட்கார்ந்து திங்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீங்க பேச வந்துட்டீங்க பாருங்க. ஏ அழகரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இல்லன்னு வெய்யி. என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்ற? விடுமாப்ல. இங்க பார், ஏதாவது ரொம்ப பேசுன அப்புறம் காட்டு முனிக்கிட்ட சொல்லி உனக்கு பெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். பாத்துக்க.
ஐயோ, நாம காட்டு முனிக்கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டது இவனுக்கு எப்படி தெரியும்? மா அவன் கிடக்குறான். அவன் கிட்ட என்னம்மா பேச்சு? அப்புறம் இனியா ராசாத்தி என்ன பண்ண போறதா உத்தேசம்? நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம தெரு தெருவா ஆடி பாடி பிச்சை எடுங்க. அதுதான் உங்களுக்கு ஏத்த தொழில். அம்மா, சுமார் வாமா வா. ஐயோ, பாத்தியா ரசத்தி, நம்மளை எப்படி கேவலப்படுத்திட்டு போறாங்கன்னு. நீ இவங்களுக்கெல்லாம் போய் இறக்கம் பாத்தியம்மா. டேய், இவங்களுக்காக எதுவும் செய்யலடா. நம்ம பண்றதெல்லாம் குமரனுக்காக. அவனுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம். போடா. அவங்க அப்படிதானே, விடுங்க. அடுத்தவங்க தோல்விய விருந்து வச்சு கொண்டாடுறவங்க தானே எனக்கு அதிகம். விடுங்கண்ணே, அப்படியாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா ராசாத்தி, உன் மனசு யாருக்கும் வராதுமா. சரி, நீ சொல்ற மாதிரி இதுகளை விட்டு தொலைவோம். இங்க வருமா, இந்த காய்கறிலாம் நாளைக்கு கடையில் கொண்டு போய் போடுவோம். வியாபாரம் ஆகுதா இல்லையான்னு பாப்போம். ஏன்னா இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. சும்மா அப்படி தண்ணி தெளிச்சு வச்சா போதும். அண்ணே, இந்த காய்கறியவா நாளைக்கு கடைக்கு போடலான்னு சொல்றீங்க? ஆமாமா, இதுக்கு என்ன, இதெல்லாம் நல்லா சுத்தமா தானமா இருக்கு. அண்ணே, நமக்கு வியாபாரம் ஆகுதா ஆகல அது முக்கியம் இல்ல என்ன. நாம நம்ம தொழில நல்லபடியாவும் நேர்மையாவும் பண்ணணும்னு. அப்ப இது எல்லாத்தையும் என்னமா பண்ண சொல்ற? பேசாம அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாமா? எப்படினாலும் நாம நாளைக்கு புதுசா காய்கறி வாங்கி வெட்ட போறோம். இதெல்லாம் தூக்கி வீணா கொட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்தா ஒருவேளை நல்ல காய்கறியாச்சும் சாப்பிடுவாங்கல்ல. ஆமாண்டா, ராசாத்தி சொல்றது சரிதான். அவ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். இல்ல மாப்ள. டேய், சொல்றத செய்வோம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே இது எல்லாத்தையும் ஆசிரமத்திலேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். டேய் வாங்கடா. டேய், அந்த கட்டப்பையில இருக்க காயை எடுறா. வாங்கடா. ராசாத்தி வரம்மா. சரிண்ணே. எப்படி எதுவும் விற்காம போச்சு? நல்ல தரமான காய்கறி தானே கொடுத்தோம். மற்ற காயெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஆனா கட் பண்ண காயை வாங்கவே இல்லை. வேலைக்கு போறவங்க கூட வாங்கவே இல்லையே. தோட்டத்துக்கே நேரா போய் வாங்கியாச்சு. இன்னும் என்ன பண்ணலாம்? என்னடா மாப்பிள்ள இது இப்படி ஆயிடுச்சு? நம்ம எம்பிட்டு ஆசையா வியாபாரத்தை ஆரம்பிச்சோம், இப்படி ஒரு காயும் விற்காம போயிருச்சேடா. நம்மளே தோட்டத்துக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வாங்கியாச்சு. அதுவும் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணதுன்னு சொல்லியாச்சு. இவ்வளோ செஞ்சும் வாங்கலன்னா ஏதோ மிஸ் ஆகுதுடா. நம்ம ஏதாவது புதுசாக யோசிக்கணும். இல்லடா இனியா, இந்த மக்களுக்கு நல்லதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. இல்லடா, நம்ம கொடுக்கறது தரமான பொருள், உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. இருந்தும் நம்ம குடும்பத்தை தவிர வேற யாரும் வாங்கலையே. அதான் ஒரே யோசனையா இருக்கு. ஆமாண்டா இனியா, நம்ம தரமான பொருளை தான் விற்கிறோம், எந்த கலப்படமும் இல்லாம தான் கொடுக்குறோம். ஆனா நம்ம காய்கறியை தான் யாருமே வாங்கலையே. புடிச்சிட்டா. நம்ம பொருள் நல்லதுன்னு நம்மளே சொன்னா எப்படி? அது அவங்களுக்கும் தெரியணும்ல. வாங்கினா தானடா தெரியும். பயவுள்ளைய ஒருத்தங்க கூட ஒரு பேக்கெட் கூட வாங்காம விட்டுருக்காங்க. எல்லாம் நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. டேய், அதான் முதல்ல அது நல்லதுன்னு சொல்லி அவங்கள வாங்க வைக்கணும். ஒண்ணு பண்ணலாம்டா, வீடு வீடா போய் நாங்க தோட்டத்துல இருந்து நேரடியா தான் காய்கறியை வாங்குறோம், இதுல எந்த கெமிக்கலையும் கலக்கல, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குன்னு சொல்லிடுவோம். இல்ல இல்ல, நம்மளை பத்தி நாமளே பெருமையா சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதாவது பெரிய விளம்பரம் மாதிரி பண்ணோம்டா. அப்பதான் இப்படி ஒண்ணு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி லேகியம் விக்கிற மாதிரி ரோட் ரோடா போய் கூவி கூவி விக்க சொல்றியா? இல்லடா, அப்படிலாம் சொல்ல.
இப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் விளம்பரம் இல்லாம விக்கிறது இல்ல. அதுலயும் சினிமாக்காரங்க நடிச்சாங்கன்னு வையேன், அதுக்கு ஒரு தனி மவுஸ். அப்போ நம்ம பொருள் விக்கணும்னா நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதுக்குன்னு விஜய் சார் வந்து இந்த வெண்டைக்காயை வாங்கி நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாரா? இல்ல அஜித் சார் வந்து இவங்க தக்காளில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, எதுலயுமே பூச்சி மருந்து அடிக்கல, வாங்கி சாப்பிடுங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா? போடா நீ வேற. இங்க காய்கறியே கடல்ல வாங்கிட்டு இருக்கோம், இதுல விளம்பரக்காரங்க வேற, அதுவும் சினிமாக்காரங்க. நடக்கிறத பேசுமாப்ல. அது எனக்கும் தெரியும்டா. அவங்க இல்லைனாலும் இந்த புதுசா நடிக்க வரவங்கள வச்சு விளம்பரம் பண்ணலாம். மாமா, எதுக்கு புதுசா வந்தவங்கள வச்சு விளம்பரம் பண்ணணும்? விஜய் அஜித்தை வச்சே விளம்பரம் பண்ணலாம். என்ன ரசதி சொல்ற? அது எப்படி நம்மளால முடியும்? சும்மா விளையாடாத. நீங்க தானே சொன்னீங்க விளம்பரம் பண்ணா ஈஸியா மக்களை போய் சேர்ந்துரும்னு. அதான் விஜய் அஜித்தை வச்சு விளம்பரம் பண்ணுவோம். ஏய், அது எப்படி முடியும்? எல்லாம் முடியும் மாமா. என்ன ராசாத்தி குழப்புது? என்ன பேசுற? நமக்கு யாரு சினிமால தெரியும்? நம்மளாம் நடுத்தர மக்கள். நம்ம கூப்பிட்டாலும் யாரும் வந்து நடிச்சு தர மாட்டாங்க. வேற ஏதாவது நடக்கிற மாதிரி பேசு. ஏங்க, நான் என்ன உங்களை நேரா வந்து நடிக்கணும்னு நான் சொன்னேன்? அப்புறம் எப்படி அவங்கள வச்சு விளம்பரம் பண்ணுவ? ஆமாமா, அது எப்படி முடியும்? நம்ம கொடுக்கிற காய்கறி மேல அவங்க போட்டோவை போட்டு பேரை ஒட்டி கொடுப்போம். அப்ப அவங்க மேல இருக்கிற ஆசையில ஜனங்க கண்டிப்பா வாங்குவாங்க. பேரா? அது எப்படிமா? அண்ணே, இப்ப வெண்டைக்காய சும்மா வெண்டைக்கான்னு சொன்னா எப்படி வாங்குவாங்க? விஜய் வெண்டைக்காய், அஜித் அவரைக்காய், தமன்னா தக்காளி, சூப்பர் ஸ்டார் சொரைக்காய், வடிவேலு வாழைக்காய், பிரபு பீட்ரூட்டு, பாய்கராஜ் முருங்கைக்கான்னு சொல்லி ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு சினிமாக்காரங்க பேரா வைப்போம். அப்போ காய்கறி வாங்குவாங்கல்ல. கடையிலயும் நம்ம பொருள் தனியா தெரியும். அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம தலைவர் பேர் இருக்கே அப்படின்னு சொல்லி காய்கறிய கண்டிப்பா வாங்குவாங்க. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அவங்க பேரை வச்சே நம்ம வியாபாரம் பண்ணலாம். டேய், நம்ம தரமான பொருளை தானே விக்கிறோம், அதனால மக்கள் அதை சந்தோஷமா வாங்க தானே செய்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காய்கறி பாக்கெட்ல எல்லாம் ராசாத்தி சொன்ன மாதிரி அவங்க போட்டோவையும் பேரையும் போட்டு விட்டுருவோம். என்ன நீ சொல்ற? ஆமாடா, ராசாத்தி சொல்ற ஐடியாவும் நல்லதா இருக்கு. நம்மளும் விளம்பரம் பண்ண மாதிரி ஆச்சு, காய்கறியும் வித்த மாதிரி இருக்கும். ரைட்டு, கொஞ்ச நாளைக்கு இந்த பேரை வச்சே ஓட்டுவோங்கிறேன். சரி ராசாத்தி, நீ சொன்ன மாதிரியே அவங்க பேரையும் போட்டோவையும் நம்ம காய்கறியில ஒட்டுறோம், கலக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். அஜயோ, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கே வாங்கி சமைச்சு சாப்பிடணும் போல தோணுது. அங்க பாரு, விஜய் வெண்டைக்கா, அஜித் அவரைக்காய், அகர்வால் பீன்ஸ், தக்காளி, தமன்னா தக்காளி. என்ன மாப்பிள நீங்க என்னைய குறை சொல்ற? இந்தா அவனை பாரு, ஏற்கனவே 50 பேக்கெட் தமன்னா தக்காளியை ஒளிச்சு வச்சிருக்கான். அம்பிட்டு வெறியா இருக்கேங்க. தக்காளி மேல இல்ல, தமன்னா மேல. ஏய், சுமாரா.
ஏமா நான் தான் நேத்தே இதெல்லாம் யாரும் வாங்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன்ல. அப்புறம் மறுபடியும் திரும்ப எடுத்து வந்தா என்னமா அர்த்தம்? இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் வாங்குவாங்க. ஒரு டெக்னிக் பண்ணிருக்கோம், நீங்களே பாருங்களேன். என்னமோ நீ சொல்றமா, எனக்கு என்ன வித்தா விக்குது, இல்லைன்னா திருப்பி வாங்கிட்டு போற. அண்ணே நீங்க வச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிண்ணே, நான் வரேன். சரிம்மா, கிளம்புங்க. ம். அண்ணா வணக்கண்ணே. நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இதெல்லாம் சரியா போக மாட்டேங்குது. வேண்டாண்ணே. இல்லண்ணே, இந்த தடவை தரமா பண்ணிருக்கோண்ணே. வேற மாதிரி பண்ணிருக்கோம். அதுல கொஞ்சம் நடிகர்கள் போட்டோலாம் வச்சு பண்ணிருக்கோம். நீங்க வேணா பாருங்களேன். இந்த தடவை காய்கறி எல்லாம் கண்டிப்பா விற்கணும். அப்படி விற்கலன்னா நான் வந்து எடுத்துட்டு போறேன். ஒரு தடவை வித்து பாருங்களேன். சரிப்பா, கொண்டு போய் சரிண்ணே. பார்க்கலாம். கொண்டு போய். என்ன இது? தமனா தக்காளி, விஜய் வெண்டைக்காய், இது என்ன அஜித்? அஜித் அவரைக்காய். கண்மணி இப்படியே அண்ணாச்சி, எனக்கு ஒரு பாக்கெட் அரக்கா 2 பாக்கெட். உங்களுக்கு என்ன வேணும்? விஜய் வெண்டைக்காய் 2 பாக்கெட். இந்த பைசா கமல் கோஸ் எடுத்துங்க. 2 பாக்கெட்ண்ணே. வாமா. விக்ரம் கத்திரிக்காய் 2 பாக்கெட். இந்தாங்க தமனா தக்காளி. எனக்கு சொல்லுங்க. அண்ணா மறந்துட்டேன். பாக்கியராஜ் முருங்கைக்காய் 1 பாக்கெட். அஜித் அவரைக்காய் பாக்கெட். இது போதும்ண்ணே இன்னைக்கு. இருப்பா. பாக்கியராஜ் முருங்கைக்காய் 1 பாக்கெட் சொன்னாங்கண்ணே. மொத்தமா பேக்கப் இது போதும்ண்ணே இன்னைக்கு. ப்ளீஸ் நாளைக்கு சீக்கிரம் நான் வாங்கிக்கிறேன்.